நீங்க அல்ட்ரா சவுண்ட் எடுக்க போறீங்களா? உங்களுக்கு வரக்கூடிய முக்கியமான 7 கேள்விகளுக்கான பதில்களை பார்க்கலாம். எல்லாருக்கும் வர்ற கேள்வி, சாப்பிடலாமா வேண்டாமா? பதில் நீங்க என்ன ஸ்கேன் எடுக்க போறீங்கன்றத பொறுத்துதான். தெளிவான ரிசல்ட்டுக்கு இந்த தயாரிப்பு ரொம்ப முக்கியம். ஆனா இந்த 2 ஸ்கேனுக்கும் இது நேர் எதிர்மாறானது. அப்டோமினல் ஸ்கேன்னா நீங்க ஃபாஸ்டிங் இருக்கணும். அப்போதான் குடல் வாயு கம்மியாகி படங்கள் தெளிவா கிடைக்கும். ஆனா பெல்விக் இல்லனா ஆரம்பகால பிரெக்னன்சி ஸ்கேன்ஸ்க்கு ஏன் பிளாடர் ஃபுல்லா இருக்கணும்னு சொல்றாங்க? காரணம், இது ஒரு சோனிக் விண்டோவை உருவாக்குது. இதனால சவுண்ட் வேவ்ஸ் உள்ள உறுப்புகளை தெளிவா பார்க்க முடியும். சரியா சொல்லணும்னா 1 லிட்டர் தண்ணி உங்க அப்பாயின்மெண்ட்டுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி குடிச்சு முடிக்கணும். சரி, அப்போ மத்த ஸ்கேன்ஸ்க்கு, தைராய்டு, எலும்பு சம்பந்தப்பட்ட ஸ்கேன்ஸ்க்கெல்லாம் எந்த விதமான தயாரிப்பும் தேவையில்லை. அடுத்த முக்கியமான கேள்வி, நான் ஏன் மாத்திரைகளை எடுத்துக்கலாமா? குறிப்பா ஃபாஸ்டிங் இருக்கும்போது. தாராளமா எடுத்துக்கலாம். ஃபாஸ்டிங்ல இருந்தாலும் கொஞ்சமா தண்ணி குடிச்சு உங்க மாத்திரைகளை எடுத்துக்கோங்க. ஸ்கேனுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த சின்ன செக்லிஸ்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்கேன் ரூம்ல என்ன நடக்கும்? எல்லாரோட மனசுலயும் இருக்கிற கேள்வி, இது வலிக்குமா? வெளிப்புறமா செய்யற அல்ட்ராசவுண்ட்ல வலியே இருக்காது. ஒரு வார்ம் ஜெல் அப்புறம் அந்த ப்ரோப் மட்டும்தான் ஃபீல் ஆகும். உள் ஸ்கேன்கள்ல லேசான அழுத்தம் இருக்கலாம், ஆனா அது கண்டிப்பா வலிக்காது. அடுத்தது ரொம்ப முக்கியமான கேள்வி. அல்ட்ராசவுண்ட் இமேஜிங் உண்மையிலே சேஃப் தானா? எக்ஸ்ரே மாதிரி இதுல எந்த கதிர்வீச்சும் கிடையாது. இது சவுண்ட் வேவ்ஸை மட்டும்தான் பயன்படுத்துது. பல வருஷமா இத மருத்துவத்துறையில பயன்படுத்துறாங்க. இதனால எந்த பாதிப்பும் இல்லைன்னு உறுதி செஞ்சிருக்காங்க. இதுல ALRA என்ற கொள்கையை ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது முடிஞ்ச வரைக்கும் கம்மியான ஆற்றல் தான் பயன்படுத்துவாங்க. சரி, ஸ்கேன்லாம் முடிஞ்சுது. அடுத்தது என்ன? ரிசல்ட்ஸ் எப்படி கிடைக்கும்? ரேடியோலஜிஸ்ட் படங்களை ஆய்வு செஞ்சு உங்க டாக்டருக்கு ரிப்போர்ட் அனுப்புவார். அவர் உங்ககிட்ட ரிசல்ட்ஸை சொல்லுவார். இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. இனிமே உங்க அல்ட்ராசவுண்ட் அப்பாயின்மெண்ட் ரொம்ப சுலபமா இருக்கும்.